ஹலோ லைட்ட குட் மார்கன். இன்றைக்கு டாய்ஷோடைய ஒரு சைட்டுங்லேருந்து ஒரு சின்ன வரிகள் எடுத்து அது மூலமாக கற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஆர்டிக்கல் இன்றைக்கி. Deutschland braucht eine fossile Unabhängigkeitsstrategie. இதுதான் ஆர்டிக்கல். இதிலேருந்து என்னென்ன கற்றுக்கலான்னு பார்ப்போம். முதல்ல நான் எப்போவுமே சொல்கிறது என்னது, முதல் விஷயம் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வேர்பை கண்டுபிடிச்சிடணும். வேர்ப் ரொம்ப சுலபம். டாய்ஷ் ஜாட்ஸில் வேர்ப் ஸ்டேட் இம்மர் ஆஃப் zweite Position. ரெண்டாவது பொசிஷனில் தான் வேர்ப் கண்டிப்பாக இருக்கும். இம்மர் ஆம் zweite Position. அப்போ இது brauchen அப்படிங்கிற வேர்போடைய கான்ஜுகேஷன். இப்போ இந்த கான்ஜுகேஷன் எப்படி வந்தது? A1 லெவல். brauchen அப்படிங்கிற இந்த brauchen வார்த்தை எடுத்தோன்னா ich brauche, wir brauchen, er, sie, es braucht. dritte Position. மூணாவது பொருளில் அவன், அவள், அது அந்த இடத்துல வரும்போது இது அதுன்னு வந்துடுமா? Deutschland braucht eine fossile. அதனால் இங்கே முதல்ல brauche. ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இங்கே பார்த்தோன்னா ஒரு முக்கியமான விஷயம். இங்கே eine fossile Unabhängigkeit அப்படின்னு இருக்குது. இங்கே eineன்னு பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். இதை தொடர்ந்து வரப்போகுது weiblich, அதாவது weiblich. ஓகே, ஃபெமினைன். அதனால தான் இங்கே eine வந்திருக்கு. இதே மாஸ்குலினாக இருந்தது அப்படின்னா ஐன்னு வந்திருக்கும், இல்லைனா ஐனன், இல்லைனா ஐனர், இந்த மாதிரி வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஐனன் வந்துடுச்சுனால ஒன்று ப்ளூரலாக இருக்கும், இல்லைனா ஃபெமினைனாக இருக்கும். இப்போ இது ஃபெமினைன் நம்ம வச்சுப்போம். எப்படி ஃபெமினைன் நான் சொல்கிறேன்னா அதுக்கு நான் அடுத்ததுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டாவதாக நம்ம இங்கே இந்த வாக்கியத்தில் படிக்கிறது என்னென்னா அட்ஜெக்டிவ் டிக்ளனாட்சியான். அட்ஜெக்டிவ் டிக்ளனாட்சியான் இது A1 லெவலில் இருக்கும், இது A2 லெவலில் இருக்கும். இங்கே நீங்கள் ஓட்டர் புக்கில் வேர்ட்டர் புக் அதாவது டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாசிலுக்கு தஸ் ஃபாசில்னு இருக்கும். தஸ் ஃபாசில் இது நாய்த்திரம். ஆனால் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? நம்ம இங்கே தி ஃபாசில அப்படின்னு எழுதியிருக்கோம். தி ஃபாசில. இன்னொன்று கவனிங்க, இங்கே நான் கிளைன் உபயோகப்படுத்தியிருக்கேன். இங்கே க்ரோஸ் இருக்குது. அப்போ இது நவுன் கிடையாது. இது இங்கே நவுனாக வரல. இது இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. அட்ஜெக்டிவ். ஏன்னா நவுனாக இருந்தால் இங்கே க்ரோஸில் வந்திருக்கும், இப்போ அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. அதனால் இது அட்ஜெக்டிவாக வந்ததுனால இந்த ஐனோடைய ரூல்ஸை இது ஃபாலோ பண்ணுது. இங்கே ஐன அப்படிங்கிறதுனால ஃபாசில, ஐன ஃபாசில. இப்போ இதுதான் நம்மளுடைய மாஸ்டர் மெயினான டிசைடிங் ஃபேக்டர். இதுதான் எல்லாத்தையுமே இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. Unabhängigkeitsstrategie. ரொம்ப ஒரு அழகான ரெண்டு வார்த்தையை கம்பைன் பண்ணுது, ஒன்று சேர்த்த வார்த்தை. Unabhängigkeitsstrategie. Unabhängigkeit plus die Strategie. இந்த Unabhängigkeitோடைய ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இங்கே தி ஸ்ட்ராட்டகி ஏன் அதை நான் எழுதலைன்னா அது இப்போ முக்கியம் இல்லை. அது ஜெர்மனோடைய ஒரு ரூல்.
இந்த மாதிரி 2 வார்த்தை நமக்கு சேர்ந்து வரும்பொழுது இந்த முதல் வார்த்தையோடைய ஆர்டிக்கல் நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். இந்த 2 வார்த்தை சேர்ந்து ஒரே வார்த்தையாக மாறும்போது இந்த 2வது வார்த்தையோடைய ஆர்டிக்கல் தான் வந்து நம்ம சென்டென்ஸுக்கு முன்னாடி போகும். ஒரு உதாரணம் பார்த்துட்டு வரலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து பழக்கமான தேர் ஆபண்ட், சாயங்காலம், ஈவினிங், தேர் ஆபண்ட். அப்புறம் தஸ் எஸ்என், சாப்பாடு, தஸ் எஸ்என். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோன்னா என்ன வரும்? நம்ம ஆபண்ட் ப்ளஸ் எஸ்என் இஸ் ஆபண்ட் எஸ்என். Richtig? Wir schreiben Abendessen. Aber was ist die Artikel? Was ist der Artikel? ஆபண்ட் ப்ளஸ் எஸ்என்னோடைய ஆர்டிக்கல் நம்ம இந்த ஆபண்டோடைய ஆர்டிக்கல் எழுத மாட்டோம். எஸ்என்னோடைய ஆர்டிக்கல் தான் இங்கே வரும். அப்போ ஆபண்ட் ப்ளஸ் எஸ்என் இஸ் தாஸ் ஆபண்ட் எஸ்என். இது வந்து டாய்ஷோடைய ஒரு ரூல். ஆர்ட்ஸ் வையில் வந்திருக்கும் தாஸ் எஸ்என். அதனால தான் இப்போ இங்கே வருவோம். இப்போது Unabhängigkeit plus die Strategie அப்படின்னு வரும்போது தி தான் வந்து முன்னாடி வந்துடும். அதனால தான் இங்கே வந்து ஃபெமினைன் வந்துடுச்சு. இது வந்து ஃபெமினைன், அதனால தான் நான் சொன்னேன் வைப்ளிஷ் அப்படின்னு சொன்னேன்னா. அதனால் இங்கே ஐனன்னு வந்துடுச்சு. இங்கே ஐனை வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஈ வந்துடுச்சு. இது வந்து அட்ஜெக்டிவாக மாறி நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம். இந்த ஈ எண்டுங் வந்து அட்ஜெக்டிவ் டிக்ளனாட்சியான். இது வந்து வைப்ளிஷ், இது வெர்ப், இது வந்து சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து படிக்கும்போது அந்த அழகான கோர்வை நமக்கு புரியும். Wir lesen zusammen. Deutschland braucht eine fossile Unabhängigkeitsstrategie. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குது. நீங்கள் கேட்கலாம், Unabhängigkeitன்னு தான் நான் சொன்னேன், இங்கே ஏன் வந்து ஒரு எஸ் வந்தது? இந்த Unabhängigkeitsங்கிறது கிடையாது வார்த்தை. Unabhängigkeit ப்ளஸ் தி ஸ்ட்ராட்டகி. இது ஏன் வந்ததுன்னா, இது வந்து இன்னொரு ரூல். இது 2 வார்த்தை சேரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு இது வரும், ஒரு ஜாயினிங் லெட்டர் வந்து எஸ் வரும். ஓகேவா? அதனால்தான் deswegen haben wir Unabhängigkeitsstrategie. Die Unabhängigkeitsstrategie, die fossile Unabhängigkeitsstrategie braucht eine fossile Unabhängigkeitsstrategie. Deutschland braucht eine fossile Unabhängigkeitsstrategie. இதோடைய அர்த்தம் என்ன? டாய்ச்லாந்துக்கு தேவை, ப்ரௌகன் தேவை. என்ன தேவை? ஃபாசில. ஃபாசில bedeutet இந்த கோல், கச்சா எண்ணெயெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த கறி சம்பந்தமான எனர்ஜி. அந்த எனர்ஜியிலேருந்து என்ன தேவை? Abhängigkeit அப்படின்னா டிபெண்டன்சி, சார்ந்து இருப்பது. Unabhängigkeit அப்படின்னா சாராமல் இருப்பது, அதோட டிபெண்ட் இல்லாமல் இண்டிபெண்ட் ஸ்ட்ராட்டகி. நம்ம ஆங்கிலத்தோடைய ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு தந்திரம், விதிமுறையா தமிழில் சரியாக தெரில. பட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு எப்படி நம்ம இருக்கலான்னு ஒரு இது பண்ணுறது, ஒரு திட்டம் வகிக்கிறதுன்னு வச்சுப்போமே. ஆக டாய்ச்லாண்டுக்கு ஃபாசில் இந்த கரிகள் கூட சம்பந்தம் இல்லாமல் அதிலேருந்து ஒரு விடுமுறை கிடச்சி வேறு விதமான எனர்ஜிக்கு போகணுத்துக்கான ஒரு திட்டம் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். தமிழில் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறையா ஆங்கிலம் வந்துருச்சு தான், அது ஒன்றுமே பண்ண முடியல. நானுமே ட்ரை பண்ணுறேன். Also, ich hoffe, dass ich für Sie das Thema gut erklären hat. நான் வந்து இதை ஓரளவு புரிய வச்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். Bitte schreiben Sie im Kommentar, wenn Sie etwas Fragen haben, bitte schreiben Sie im Kommentar. ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா bitte schreiben Sie im Kommentar. Bis wir treffen uns im nächsten Video. நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். Bis dann, auf Wiedersehen, tschüss.